ஹalleluya praise the Lord. தேவஜனமே, மீண்டுமாக அந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் இருக்கிற இடத்துல நாம் இருதயத்தை உயர்த்தி, அப்பா அந்த காலையில் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கிறோம், உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஸ்லாக்கியத்தை தந்ததுக்கு நன்றி. ஓ நன்றி. ஒருவேளை உங்கள் பலவீனங்கள், சோர்வுகள் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், கேள்விக்குறிகள் இருக்கலாம், பயங்கள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நீங்கள் நம்புவீர்கள் என்று சொன்னால், அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே பலனாக வருவார் என்று சொன்னால், எந்த தடைகளையும் தாண்டி செல்ல முடியும். நாம் இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு நீர் பலனாக வாரும் அப்பா என்று சொல்லி அர்ப்பணிப்போமா? ஓ நன்றி, சூத்திரம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடலை என் கூட சேர்ந்து பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பழைய பாடல் நல்ல கருத்து நிறைந்தது. இருதயத்தை உயர்த்தி இயேசுவே இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். அவர் நம்முடைய பலன், அவர் நம்முடைய சகாயம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானா, நாமமே தலை தோங்க நான் பாடுவேன் உமக்காக. இந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானா, எனக்கென்ன ஆனந்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய பலவீனங்கள், சோர்வுகள், பிரச்சனைகள், உங்களுடைய பற்றாக்குறை, இந்த காரியங்களை ஜெயம் எடுக்கணும்னா இயேசு நமக்கு பலனாக இருப்பது அவசியம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில பலனாக இருப்பார் என்று சொன்னார். உங்களை நெருக்கி கொண்டிருக்கிற, உங்களை உடைத்துக் கொண்டிருக்கிற, உங்களை திசை திருப்பி கொண்டிருக்கிற இந்த நெருக்கங்கள், இந்த உபத்திரவங்களை நீங்கள் தகுடுபடியாக்கி, தூசியாக்கி, பதறாக்கி நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் அல்லவா? நீங்க எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் வாழ்க்கையை நீங்க பலனாக வாங்க, நான் உங்களை நம்புறேன் என்று சொல்லி நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிப்பார், அற்புதமாய் அலங்கரிப்பார். இயேசுவே உங்க பிள்ளைகளை அலங்கரிங்கப்பா. இப்போ இந்த வார்த்தையில ஒரு பிள்ளைகளை ஆகிய எங்களை பலப்படுத்துங்க, சகாயப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். தேவஜனமே, விசேஷமாக இந்த கால வேளையில வேதத்திலிருந்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து பார்ப்போம். அது இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆதாரமாக இருக்கட்டும். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென். இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே எத்தனை சந்தோஷம் பாருங்க. இந்த வசனத்துல 2வது பகுதி இப்படி வருது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிறாரு. இன்னைக்கு இதே வார்த்தை உங்க வாழ்க்கையில பலிக்கும். நிறைய பேர் சொல்லலாம், இது எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்பாவது சொன்ன வார்த்தை, இது எனக்கு சொந்தமா? உங்களுக்கு சொந்தமா? உங்க தோல்வி, உங்க பற்றாக்குறை, உங்க தரித்திரம், உங்க வாழ்க்கை ஏமாந்து போயிருக்கிறது போல இருக்கு பார்த்தீங்களா? இந்த நேரத்துல தான் கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குன்னு கடந்து வருது. உங்க சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஆமென்.
சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று சொல்லும் பொழுது, இந்த சுகம் என்று சொல்லும் பொழுது ரெண்டு மிக முக்கியமான காரியம் இருக்கு. ஒன்று சரீர சுகம், அடுத்தது ஆன்மீக சுகம். திஸ் டூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். சரீரத்தில் சுகம் அவசியம். பாருங்க, நிறைய பேர் சரீரத்தை சரியாக கவனிக்கிறது இல்லை. அது வந்துட்டு போகுது, அது உலகம், அது எல்லாத்தையும் விரும்புறதுனா கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. நல்லா கவனிங்க, கண்டது கடுதா கொடுக்க வேணாம். அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சாப்பாடு, அதுக்கு தேவையான நல்ல ரெஸ்ட்டு, நல்ல சத்துள்ள உணவு, தேவையில்லாத உணவை சாப்பிடாதபடி இப்படி நாம் பேணி காப்பது அவசியம். ரெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லையா? பாருங்க, அங்கே தான் சரீர சுகம் இருக்குது. ரெண்டாவது ஆன்மீக சுகம். நல்லா கவனிங்க, இந்த ஆன்மீக சுகவீனம் உண்டாகும் பொழுது சரீரமும் சுகவீனமாகுது. இன்னைக்கு ஆன்மீகத்தில் அநேகர் குன்றி போயிருக்கிறாங்க, பலவீனப்பட்டு கிடக்கிறாங்க. பாருங்க, நம்ப முடியல, சந்தேகம்தான் வருது, கேள்விக்குறி தான் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அங்க ஆன்மீகத்துல சுகம் இல்லை. அந்த இன்ன மேன்குள்ள ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை இல்லை, ஒரு சுகம் இல்லை. இன்ன மேன்குள்ள சந்தேகம் இருக்கு, பயம் இருக்கு, போராட்டம் இருக்கு. ஆனா கர்த்தர் இந்த உள்ளான மனுஷனையும் சுகப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு என்ன வழி? கடவுளுடைய சமூகமே வழி. எந்த ஒரு மனுஷி தேவ சமூகத்துல ஓடி வருகிறானோ அவனுக்கு என்ன கிடைக்குது? சரீர சுகமும் கிடைக்குது, ஆன்மீக சுகமும் கிடைக்குது. இது ரெண்டும் முக்கியம். பாருங்க, அங்கதான் அவனுடைய சந்ததி விருத்தி அடையும், அங்கதான் அவன் ஆசீர்வாதமா இருப்பான், அங்கதான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கப்படும். அப்ப பாருங்க, ரெண்டு சுகமும் கர்த்தர் தராரு. இன்னைக்கு அநேக பேர் இதெல்லாம் கர்த்தர் தராரா, சுகம் தராரா? வயசானா வந்துருது பிரதர் பலவீனம், அது வராம எப்படி இருக்க முடியும்? அதுக்கு எப்படி நீங்க ஜெபம் பண்ண முடியும்? வயசானா அந்த பார்ட்ஸ் எல்லாம் ஓல்ட் ஆகுது, அந்த அவயவங்கள் எல்லாம் பழுதடையுது, அப்போ பலவீனம் வரதானே செய்யும். இல்லை, நீ கர்த்தரை நம்பு இல்லையா? ஆபிரகாம் முதிர் வயதுல பிள்ளைய பெற்று எடுக்கிறான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரை நம்புங்க. ரெண்டாவது இந்த வசனத்துல வருது, சீக்கிரத்திலே துளிர்க்குமா. துளிர்க்கும் என்ற வார்த்தை எதை காமிக்குதுன்னா, இது ஏதோ தொடர்ந்து நடக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை காண்பிக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் இது ஏதோ அப்பதைக்கு இல்லை, தொடர்ந்து. ஒரு செடி பாருங்க, அப்படியே துளிர்க்குது, துளிர்ந்து வளர்ந்து சில செடிகள் பெரிய விருட்சமாய் மாறுது, சில கொடி போல பறந்து விரிந்து போகிறது. அப்போ கவனிங்க, அதுல ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன நம்புனா, நீ என்ன விசுவாசித்தா உனக்கு சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை இந்த திங்கட்கிழமை, இந்த வாரத்தின் 2வது நாள், நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, நிறைய காரியத்தை நீங்க ஃபேஸ் பண்ணணும். பயப்படாதீங்க, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். எங்கெல்லாம் கதவுகள் மூடப்பட்டிருக்குதோ அங்க கதவுகள் திறக்கும். உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்க்கிறத நீங்க பார்ப்பீங்க. எத்தனை வருடம் நீங்க போராடினது, எத்தனை மாதங்கள் நீங்க போராடினது, எல்லாத்திற்கும் வழி பிறக்கும். இந்த வார்த்தை உங்கள் மேல் பலிக்கும். அப்பா பிதாவே, இந்த வார்த்தைகளை இந்த பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன். இது இவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.